அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று நம்மிடையே கவிஞர் கம்பம் மீரான் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களுடைய இலக்கிய அனுபவங்கள், இலக்கிய பயணங்கள் குறித்த கலந்துரையாடலை இந்த நேர்காணல் மூலமாக நாம் செய்ய இருக்கிறோம். வாங்க கம்பம் மீரான் அவர்களே. சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இஸ்லாம். சிறப்பு. உங்களை நேர்காணல் பண்ணக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்காண்டி உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ உங்களை பற்றிய அது ஒரு அறிமுகம், அதை பற்றி உள்ள உங்களுடைய ஊர், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய பெற்றோர், நீங்கள் படித்த விவரம், அதை பற்றி உள்ள விவரங்களை சொல்லுங்கள். சார், என்னுடைய பேரு பி முகமது மீரான். நான் பிறந்தது கம்பம் தான். ஆனா கம்பத்துல நான் படிக்கவே இல்லை. ஏன்னா என்னுடைய அத்தா ஒரு மின் பொறியாளர், ஒரு எழுத்தாளர். தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்துல எழுத்தாளர் இருந்தாரு. அப்பான்னு நிறைய சிறுகதைகள் எழுதுவாரு. அவர் எங்கெங்க தொழில் அது நம்ம மின் நிலையம் அதை எங்கெங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்களோ அங்கன்னா நான் படிச்சிருக்கேன். ராசிங்காபுரம், திருநெல்வேலி மாவட்டம், கயத்தாறு, இங்கதான் நான் படித்தேன். கம்பத்துல நான் படிக்கவே இல்லை. அத்தாவுடைய மறைவுக்கு பின்னாடி அந்த வாரிசு வேலையில நான் திருப்பி ஜாயின் பண்ணேன். முல்லை பெரியார் மின் நிலையத்தில் இப்ப நான் மின் பொறியாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். சிறு வயதுல சந்தோஷம். இருந்தே இந்த படிப்பின் மீது ஆர்வம், அத்தாவுடைய எழுத்து பணி, அவருடைய அந்த சிறுகதைகள், நிறைய நூலக தொடர்பு, இதுல ஒரு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. என்னுடைய தமிழாசிரியர் சேபால், அவர் தான் ராசிங்காபுரத்துல கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர்கிட்ட நான் தமிழ் படித்தேன். ரொம்ப ஊக்கம் கொடுத்தாரு சிறு வயதுல. அவர் கொடுத்த ஊக்கம் தான் இன்னைக்கு ஒரு இலக்கியமா நான் இன்னைக்கு ஒரு கவிதையா நான் எழுதணுன்ற எனக்கு தோணுச்சு. 3 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். சந்தோஷம். அடுத்த இப்போ இந்த 3 புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள், அந்த புத்தகங்களை பற்றி உள்ள விவரங்களை சொல்லுங்கள். இந்த புத்தகங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய வாசிப்பு ஆர்வம் நிறைய இருந்தது. என்னுடைய சிறிய தந்தை பசீர் அகமது அவர்கள் எனக்கு ஒரு புத்தகம் அனுப்பி கொடுத்தாரு. என்னன்னா, கவிஞர் மேத்தா அவர்கள் எழுதிய நாயகம் ஒரு காவியம். பெருமானாருடைய வாழ்க்கையை அவ்வளவு அழகா அதை வர்ணிச்சு அந்த ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகம் படிக்கும் போது எனக்குள்ள இருந்த அந்த வாசிப்பு ஆர்வம் எழுதணும்னு தோணுச்சு. நம்மளும் இதை போன்று எழுதுனா என்ன, நம்ம இது இஸ்லாமிய வரலாறுகள் கொண்டாடப்பட வேண்டிய அந்த வரலாறுகள் சீரா புராணம், அதுக்கப்புறம் அந்த இலக்கியம் சார்ந்த நூல்கள் வெளி வரல, ஃபுல்லா கவிதை நடையில வெளி வரல. அது கவிஞர் மேத்தா அவர்கள் எழுதிய நாயகம் ஒரு காவியம், அந்த நூல் அதை ஒரு ஒரு சின்ன குறை நிவர்த்தி பண்ணுச்சு. சரி, நம்மளும் நம்மளுடைய வரலாறுகளை முழுக்க முழுக்க இலக்கியமா கவிதையா எழுதலாம்னு தோணுச்சு, ஒரு புது கவிதை வடிவில். அதுல முதல் புத்தகம் ஹசரத் பிலால் அவர்களை பற்றி கருத்த மேனி கவினுரு தொனி அப்படின்ற தலைப்புல அவங்களோட வாழ்வியல ரொம்ப சுருக்கமா எழுதியிருந்தேன். இது ஃபர்ஸ்ட் என்னை ஈர்த்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தியாக செம்மல் சார் பிலால். இவங்க இது திருக்குறளோட இவங்களோட வாழ்வியல் ஒப்பிடலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது இஸ்லாத்துல எப்படி அது கையாளப்படுது, எப்படி அது வாழ்வியலா இருக்கு எப்படின்னா, இவர் ஒரு கருப்பின அடிமை, அனைவராலும் கொடுமைப்படுத்தப்பட்டு பாலைவன மண்ணில் கிடத்தப்பட்டு எல்லாராலும் அவரு எப்படி சொல்றது, இப்ப கீழ் ஜாதின்றாங்கல்ல, அந்த லெவல்ல வச்சிருந்த ஒருத்தர் நபிகளார் அவரை இஸ்லாத்தை தழுவி மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு கஅபத்துல்லாவின் உச்சியில் நின்று பாங்கு சொல்லக்கூடிய அந்த சிறப்பை இஸ்லாம் இவருக்கு வழங்கியது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். மக்காவில் நுழைஞ்ச மூவர்ல இவங்களும் வருங்க. நபிகளார் கூட நுழைந்த சஹாபாக்கள் மிக முக்கியமான சஹாபி. நபிகளாரோட 33 ஆண்டுகள் பயணித்தார்கள். இவருடைய வாழ்வியல் எழுதணும் தோணுச்சு. அது ஒரு முதல் புத்தகமா எழுதினேன். இந்த கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ரொம்ப பாராட்டினாரு, எனக்கு மதிப்புரை கொடுத்தாங்க. இதுதான் என்னுடைய முதல் தொடக்கம். இது சந்தோஷம். தொடங்குறதுக்காக அந்த கவிஞர் மேத்தா எழுதிய நாயகம் ஒரு காவியம் அப்படின்னா எனக்கு எழுதணும்னு தோணுனது இதுதான். இந்த புத்தகம் நான் பப்ளிஷ் பண்ணல, இதை நான் சொந்தமா வெளியிட்டேன். ஒரு சரி. புத்தகம் தான். அடுத்து இந்த இரண்டாவது புத்தகம் நபி பெருமானை வளர்த்த செவிலித்தாய் ஹலீமா. இவங்க ஒரு 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 மிக முக்கியமான பெண்மணி சார். சரி.
நபிகளாரை வளர்த்து நெஞ்சூட்டி வளர்த்த ஒரு தாய், நிச்சயமா. பால் குடி. இப்படி ஒரு தாயை பத்தி இது நான் எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் இது போன்ற இலக்கிய செழுமை வராது சார். ம். ஏன்னா தாயை பத்தி எழுதின புத்தகங்கள். நிச்சயமா. கைப்பேரரசு வைரமுத்துவும் இதுக்கு வந்து மதிப்புரை, தன் கைப்பட எழுதிய மதிப்புரை கொடுத்தார். ம். ரொம்ப பாராட்டினார். இந்த சரி. புத்தகத்தை வந்து கைப்பேரரசு வந்து ரொம்ப பாராட்டினார். கவி ஓகே. மேத்தாவும். ம். இதுல பாத்தீங்கன்னா உம், முதல் பக்கத்திலே தாய் தாய்ன்னு சொல்லி 63 முறை தாய் தாய்ன்னு முடியும். ம். அது எப்படி சொல்றதுன்னா சில ஒரு ஒரு இதுக்கு மட்டும், ம். ஏன்னா நபிகளாரை நெஞ்சுட்டி வளர்த்த தாய் தாய் கவிதைன்னு சொல்லி ஒண்ணு எழுதியிருப்பேன். ம். அதையும் வெகுவாக பாராட்டினாங்க. ம். களிமா தாய் மீது என் கவிதை இது, தாய் என்றே முடியும் என் தமிழ் இது. ம். ஹலிமா எனும் இத்தாய் ம். விசிலா தாய் விழுதாய் ம். மட்டுமின்றி எம் ம். சொத்தாய் ம். அரிதினும் அரிதாய் நான் ம். முத்தாய் நீ சிறந்தாய். எல்லாமே ம். தாயின் வரும். சிறப்பு. பால முகமதை அள்ளி அணைத்தாய், அனாதை குழந்தை எனும் சொல்லை தவிர்த்தாய், அது அருட்குழந்தை என்று அறியாது கையில் எடுத்தாய், கூலி பெறல் வழியில்லை எனும் மனம் நிறைந்தாய், ஆமினா உட்பட்டு தன் ஏழ்மையும் பொறுத்தாய், தன்னமுதை கொடுத்தாய் நீ அவரின் செவிலித்தாய், அருட்பாலகர் பசியாற்றி நிகழ்ந்தாய், தாய் அன்பின் மற என நிலைத்தாய், அக்தே இறையருளில் துய்த்தாய், தேனின் இனிதாய் தாய்மையில் கனிந்தாய், புன்முறுவல் பூத்தாய் நலச்சூழல் அளித்தாய், வாஞ்சை முகமதை வனப்போடு வளர்த்தாய், வேரின் மண்ணாய் இரண்டர கலந்தாய், இமைபோல் காத்தாய், கலிமா எனும் மலர் முகத்தாய், நீ நிலவின் முழுதாய் இருளகற்றி ஒளிர்ந்தாய், சங்கை முகமது பிறை நுதல் முகர்ந்தாய், கண்களில் குளிர்ந்தாய், பேரன்பை பொழிந்தாய், சகோதர சொந்தங்கள் தந்தாய், தூக்கி வளர்க்க சைமா எனும் மகளை பணித்தாய், அபுதுபைவின் மகளாய் பிறந்தாய், மாண்பமை ஹாரிதை மணந்தாய், பண்பட வாழ்ந்தாய், திருக்களிமா மொழிந்தாய், ஓர் இறையே என்றுரைத்தாய், இறை தூதர் முகமதென சாட்சியும் பகர்ந்தாய், ஏகத்துவத்தில் இணைந்தாய், ஏகனை புகழ்ந்தாய், அவனில் மட்டும் சிரம் பணிந்தாய், சமத்துவம் என்பதை சிந்தித்தாய், மனிதம் சமமென உணர்ந்தாய், தூதர் மகனில் நுழைந்தாய், திருத்தோழமை புகுந்தாய், மார்க்க பயனாய் விளைந்தாய், தனித்துவம் மிகுத்தாய், பூவை சூடாது பூவை நீ கமழ்ந்தாய், ஜன்னத்துல் பக்கி மண்ணில் மறைந்தாய், சீர் செவிலியாய் சிந்தையில் செழித்தாய், எம் உணர்வில் நீ நிலைத்தாய், மேதகும் மாதாய் அம்மாதாய், கலிமா தாய் மீது என் கவிதை இது, தாய் என்றே முடியும் என் தமிழ் இது. நன்றி சார். இது சிறப்பு. வந்து சிறப்பு. ம். 63 முறை தாய் தாய் முடியும் சார். அது ரொம்ப அவங்கள வளர்த்த அந்த வறுமை பாடுகள் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. ஒரு மனநிறைவான ஒரு நூல் சார். எத்தனை நூல் எழுதினாலும் இந்த நூல் மாதிரி எனக்கு வராதுங்க சார். சிறப்பு சிறப்பு. ஒரு இது நிறைய பேர் சொன்னாங்க செவிலித்தாய் ஹலிமான்ற தனி புத்தகம் வரல, அந்த குறையை நிவர்த்தி பண்ணீங்க, சகாபாக்களோட சொன்னாங்க, தனி புத்தகமா இல்ல அப்படின்னு சொல்லி வரணும் சார். இது பண்ணாங்க சார். இதுவும் நான் தனியா பிரிண்ட் பண்ணது. இது வந்து புத்தகமா பப்ளிஷர்ஸ்ட போல. ஓகே ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது 3வது புத்தகம் சார். அண்ணல் காந்தியடிகள் போற்றிய ஆண் தாய் உமர். மணிமேகலை புரசுரம் வெளியிட்டாங்க. இது அமேசான்ல இப்ப எல்லாம் அமேசான்ல இது வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. இதுக்கு பேர் வச்சு கவி பேரரசு வைரமுத்து தான் பேர் சொன்னாங்க சார். சரி. இது ஃபுல்லா உமர் ஹத்தாபுடைய வாழ்வியல ஒரு மாற்று மத சகோதரருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். உமர் ஹத்தாபுடைய அக வாழ்வியல, கோபக்கார சஹாபி, ரொம்ப ரோசக்காரவங்க, அப்படிப்பட்ட சஹாபிக்கு ஒரு தாய்மை பண்பு இருக்கு சார். அறம் சார்ந்து உமரின் அறவாழ்வியில மட்டும் தொகுத்து இதுல புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. ஓகே. இது வந்து வெளியிட்டு ஒரு 6 மாசம் இருக்கும். சரி. இது மணிமேகலை புரசுரம் வெளியிட்டாங்க. சந்தோஷம். 3 புத்தகம். சந்தோஷம். இப்ப இந்த இலக்கிய பணி, இப்ப இதுல வந்து இப்ப நீங்க 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க. இப்ப பரவலா இந்த புத்தகம் எந்த அளவுல வந்து மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கு? இந்த புத்தகங்கள் ஒரு விழா நடத்தணும் சார். நிறைய பேர் அமேசான்ல நிறைய பேர், நம்ம குறிப்பா வந்து மாற்று மத சகோதரர்கள் இதுல ஒரு பாதிரியார் வந்து இந்த விழாவுக்கு வந்தாருங்க சார். சரி. கம்பத்துல அருட்தந்தை பாரிவலன் அப்படின்னு அவரு வந்து
இந்த விழாவுக்கு கலந்துக்கிட்டு இந்த புத்தகத்தை ஃபுல்லா படிச்சுட்டு, எதுனே உமர்னு யாருன்னு தெரியாது அவருக்கு. ஃபுல்லா படிச்சுட்டு விழாவுக்கு வந்தாரு. ம். சொன்ன வார்த்தை நிறைய பேசினார் சார். ம். இந்த உமரை என் சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி. 20 புத்தகம் வாங்கி போனார் சார். ஆ. ஆ. அவரு நம்ம ராயப்பன்பட்டி போற வழியில உள்ள சர்ச்சில் ஃபாதர் இருக்காரு, சரி, சரி, அருட்தந்தை பாரிவல். சரி, 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 சிவனடியார் வந்தாரு, அவரும் நல்லா சரி. பேசினாங்க. மும்மத ம். விழாவா அந்த விழாவை நடத்தினோம் சார். ம். கம்பம் செல்வேந்திரன் அண்ணன் தான் அதுக்கு தலைமை தாங்கி சரி. புத்தகத்தை வெளியிட்டார். சந்தோஷம். இப்ப இவங்க கவிஞர் வைரமுத்து அவங்களோட தொடர்பு அப்படிங்கிறத சொல்றீங்க. எப்படி அந்த தொடர்பு எப்படி உங்களுக்கு உருவாச்சு? அதை பத்தி உள்ள ஆஹ் அனுபவங்களை சொல்லுங்களேன். மிகச்சிறந்த ரசிகன் சார் அவருக்கு. ம். சிறு வயது முதலே அவருடைய வைகிறை மேகங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் வள்ளுவர் முறை வைரமுத்து உரை வரைக்கும் அவருடைய இழுத்து நடைக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். ம். முதல் முதல்ல அவரை சந்திக்க போனேன் சென்னையில, நம்ம ம். நண்பரோட ம். போகும்போது. அப்ப ஒரு சுதந்திர தினம், ஆ. அவர் கொடியேற்ற கிளம்பிட்டு இருந்தார். சரி. ஆஹ் நான் ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு எனக்கு ஏன்னா நான் அறிமுகம் இல்லாத ஒரு சூழல் முதல்ல சந்திக்கிறேன். ம். போன இந்த மாதிரி யாருன்னு கேட்டா கம்பம் மீரான்னு. கம்பம் சொன்னா அவருக்கு அந்த நம்ம ஊர் பகுதியில் உள்ள அந்த இது ஒரு வந்தோடனே, எங்க வேலை பார்க்குறீங்க சார்? நான் முல்லை பெரியார்ல சரி. பொறியாளர் இருக்கேன். ஆ. உங்களுக்கு பெரிய ரசிகன், எங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நீங்க அப்படின்னு சொன்னேன். சிரிச்சாரு. ஆ. எனக்கு மனச்சோர்வு ஏற்படும்போது உங்க கவிதை தான் படிப்பேன் சார் அப்படின்னு. ஆ. கவிஞரே சொல்லிட்டு இந்த புத்தகத்தை கொடுத்தேன். சரி. அப்போது இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற, அவரோட வீட்டு முன்பு ஒரு வள்ளுவர் சிலை இருக்கும். ம். சொன்னா பிறப்புக்கும் ம். எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ம். தோழர் பிலால் அவங்க வாழ்வியல் உணர்த்துது. சரி. சொன்னோடனே கருப்பர் பிலால் அவர்களா ஆமா. அப்படின்றாரு. ம். ஆஹ் நபித்தோழர் பிலால் அப்படின்னு சொன்னேன். அவரு அது வரலாறு தெரிஞ்சவங்க தானே. ஆ. கருப்பர் பிலாலா? சந்தோஷம், கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி படிச்சாரு. சரி. ஒரு 10 நாள்ல இதுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மதிப்பீடு கொடுத்தாங்க. ஆ. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஒரு சரி. ஒரு தரங்க சார், அனுபவம் ம். அது இதா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்பு ஏற்பட்டு நிறைய சந்திப்புகள் நடந்தது. அவரு ம். வீட்டுக்கு போவேன். ஒரு சரி. ட்விட்டர்ல டெய்லி அவர் நானும் அவர் உரையாடிட்டு இருக்கோம். ஆ. ஹலிமாவுக்கு அடிப்படை எழுதி மதிப்பீடு கொடுத்தாரு. சரி. ஒரு சொற்களை சிற்பமாக செதுக்கும் வல்லமை வாய்த்திருப்பதை உணர முடிகிறதுன்னு அந்த மாதிரி அந்த மதிப்பீடுல கூறியிருந்தாரு. ம். ம். அப்புறம் புத்தகத்துக்கு பெயர் சூட்டணும்னு விரும்பினேன். சரி. முதல்ல அந்த பெயர் சொன்னாரு. ஆ. ஆண் தாய் ஒரு முழங்கினாரு அவருடைய பிறந்த நாள்ல. சரி, சரி. ஒரு கம்பம் மீரான் அப்படின்றது இந்த தமிழ் சார்ந்த ஒரு கிடைத்திருக்கிற உறவு ம். ம். கவிப்பேரரசு வைரம். சரி, சரி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து வந்து இப்ப இப்ப நீங்க வந்து முல்லை பெரியாறுல வேலை பார்க்குறதா சொல்றீங்க. இப்ப முல்லை பெரியாறு நம்ம வந்து இந்த தமிழ்நாடு, கேரளா இன்னும் அது சம்மந்தமா பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் வந்து நாங்கள் தொடர்ந்து செய்தித்தாள்களில் பார்க்குறோம். முல்லை பெரியாறு அது எப்போ எப்படி அதை பற்றி உள்ள ஒரு சூழலை சொல்லுங்களேன். சார், பெரியார் அணை வந்து 1988 அந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. ம். இந்த பகுதி மக்கள் வந்து மிக நமக்கு நம்ம ஏரியால கம்பம் பள்ளத்தாக்குல பெரிய பஞ்சமும், ஒரு ம். 5 மாவட்டம் பெரிய ஒரு ம். வறட்சி ஏற்பட்டிருக்கு. சரி. அது பாத்தீங்கன்னா பழைய போட்டோ கூகுள்ல இருக்கு. அந்த போட்டோ ம். பாத்தீங்கன்னா சோமாலி அகதிகள் மாதிரி அந்த ஒரு ம். போட்டோ இருக்கும். சரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பஞ்சத்தை போக்கணுன்றக்காண்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ம். இந்த இடத்துல ஒரு டேம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கர்னல் ம். ஜான் பென்னிகுக் கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த பொறுப்பை. ம். ம். ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் அவர். சரி. அவரு இருந்தவரை திருப்பி இங்க வரவழைச்சு ரிசர்ச் பண்றாங்க. ம். அவரெல்லாம் பண்ணிட்டு டேம் கட்டலாம் முடிவெடுத்து நிறைய, அந்த காலத்துல அவ்வளவு வசதி இல்லை. அப்ப ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு பின்னாடி அந்த அணை கட்டும் பணியை தொடங்கினாங்க. ஆ. தொடங்கி அந்த அணை கட்டும் பணியில நிறைய சுணக்கங்கள். இப்ப ம். திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படும், ம். ஒரு காலரா நோய், இந்த மாதிரி நோய்கள் நிறைய வரும்போது ஒரு சரி. பெரும் போராட்டத்துக்கு அந்த அணையை கட்டுறாரு. ம். கட்டி முடிச்சுட்டு ஒரு அந்த மாதிரி தடங்கள் ஏற்பட்ட உடனே அதுக்கு இவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னு சொல்லி இவரை வந்து நீக்கிடுறாங்க. சரி. அப்ப கப்பல் பகுதியில ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. திரும்பவும் இவர்கிட்ட தான் பொறுப்பை ஒப்படைக்கணும்னு சொல்லி. சரி. அது ஆங்குராவுக்கு அந்த போராட்டம் நடந்த செய்திகளை படிச்சிருக்கேன். ஆ. போராட்டத்தை அடக்கிறதுக்காக வேண்டி திருப்பி இந்த கவர்மெண்ட் இந்த பொறுப்பை இவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவர் வந்து அந்த திருப்பி அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. நிதி எதுவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் லேட் ஆகுது. ஆ. வேலை தரப்படுத்தி ஏற்படக்கூடாதுக்காண்டி இவர் லண்டன் போய் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று சரி. வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஆ. என்னடா தனி மனிதன்
வேலையை ஆரம்பிக்கிறாரு சொல்லி இப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இது பண்ணி சப்போர்ட் பண்ணி சரி. அந்த அணை கட்டுமானம் அவர் அந்த சொத்தை வித்து தன்னுடைய மனைவி நகை உட்பட சொத்தை வித்து அந்த டேம் கட்டினார் சார். ஆ. இன்னைக்கு அது அந்த டேமுடைய அற்புதம் என்னன்னா, ம். ஒரு டேம் தண்ணி இப்படித்தான் போயிட்டு இருக்கும் ம். இயற்கையா பள்ளத்துல. இவர் பள்ளத்து பக்கம் டேம் கட்டியிருக்காரு. அப்ப அந்த பள்ளத்துல இருந்து போற தண்ணிய தடுத்து இந்த பக்கம் எடுக்கிறோம் பேக் வாட்டரா. ம். அது மிகப்பெரிய அற்புதமான ஒரு அணை இது. ம். அதாவது ஆக்சுவலா அணை கட்டாம இருந்தா தண்ணி கேரளா பக்கம் தான் போயிட்டு இருக்கும். சரி. அது அந்த தென் பக்கம் அணை கட்டி இந்த பக்கம் நம்ம தண்ணி எடுக்கிறோம். ஆஹா. இன்னைக்கு 5 மாவட்டத்தின் தாகத்தையும் விவசாயத்தையும் அது காத்துக்கிட்டு இருக்கு சார். ஆஹா. அதுல வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல இங்க ஒரு நீர்மின் நிலையம் அமைக்கலாம்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. சரி. 1955 56 வாக்குல. ஓகே. அப்போ வந்து அந்த எங்க பெரியார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேஷன்ல மொத்தம் 4 மிஷின்கள். ம். அதுல வந்து 3 மிஷின் வந்து ஜெர்மன், ஓகே. மீதி யுகோஸ்லோவியா. ம். இங்க பெரிய வெளிநாடுகள்ல இருந்து எல்லாம் வரவழைச்சு ம். இந்த மின் நிலையத்தை கட்டி சரி. ஒவ்வொரு 35 மெகாவாட் திறன் உள்ளது. 140 மெகாவாட் திறன்ல காமராஜர் பீரியட்ல அது கட்டினாங்க. ம். அப்புறம் அது நிறைய உற்பத்தி 50 வருஷத்துக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் நிறைய பழுதுகள் ஏற்பட்டு அதை வந்து ரெனோவேட் பண்ணாங்க. சரி. ரெனோவேட் பண்ணி இப்ப திருப்பி எல்லா மிஷின்களையும் புதுப்பித்து சரி. 168 மெகாவாட் திறன்ல இப்ப அது மாறி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகி ம். ஈவன் ஒரு சிங்கிள் பட்டன் தட்டினா போதும் அதை அப்படியே சீக்வன்ஸ்ல வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சு சரி. மாதிரியான ஒரு சிறப்பு இப்ப மின் நிலையத்துல பொறியாளர் பண்ணிட்டு. சந்தோஷம், சந்தோஷம். இப்ப நிறைவு கருத்தா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். சார் நிறைவு கருத்தா முதுவை ஹிதாயத் அப்படின்றவருடைய அறப்பணி தொடரணும் சார். நான் உங்களை பத்தி அண்ணன் நிறைய சைதவுதாயர் நிறைய சொல்லியிருக்காரு. சரி. அதாவது தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மீதி கொடுங்கூற்றுக்கிடையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு பாரதி சொல்றாரு. நம்ம தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து லாப நோக்கோடு நிறைய செயல்கள் செய்யறோம். எந்த லாப நோக்கும் இல்லாம அறம் சார்ந்து மனிதம் சார்ந்து ஒரு விஷயமா செஞ்சுட்டு போயிடணும் சார். அதுல வந்து உங்களோடு நானும் பயணிக்கிறேன்றதுல சந்தோஷம் சார். இந்த காணொலியில எந்த லாப நோக்கும் கிடையாது. ஒரு தமிழ் உறவு. இது நீங்க வந்து என்னை டிபேட் பண்ணி போடுறதுன்றது எத்தனையோ வேலை பொருளை நீங்க அதை பாக்குறீங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். இந்த புத்தகம் வந்து எனக்கு என்னுடைய மன வலியை குறைக்குது. எழுத்துப்பணி அதே மாதிரி வாசிக்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சார். இப்படி நம்ம லாப நோக்கு இல்லாம நம்ம மனிதம் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம இயங்கிட்டு இருக்கோம் சார். ஒரு மரம் நடுவது, ஒரு ஏழைக்கு உணவளிப்பது, ஒருத்தர் கல்வி உதவி வழங்குவது, இது மாதிரி தான் பாரதி சொல்றான். அந்த மாதிரி வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் நினைத்தாயோ அப்படின்னு கேட்கிறாரு சார். அது வார்த்தையை பத்தி தேடிச்சோறு நிதம் தின்னு இப்படியே சாப்பிட்டு இருக்கே என்ன உன்னுடைய நீ மனிதன்னா என்ன உன்னுடைய நீ உன்னை வெளிப்படுத்த வேண்டாமா? ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்தணும்ல. அப்படிப்பட்ட சீலர்கள் நிறைய இருக்காங்க, சான்றோர்கள் இருக்காங்க. அவங்க வழியில 1% நம்ம வாழ்ந்து மடியணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார். சந்தோஷம். உங்களுடைய இலக்கிய பணிகள் தொடர்ந்து நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். 4வது புத்தகம் வந்து பொதுவியல் தளத்தில் எழுதிட்டு இருக்கேன். அது முடிச்ச பிறகு நம்ம பேசலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ.